ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ரொம்பவே ஈகராக இந்த ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த விஷயத்துக்கான ஆன்சரை தான் இப்போ மலிங்கா நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஸோ மலிங்காவை பொறுத்த வரைக்கும் எம்ஐயோட கோச்சிங் ஸ்டாஃப் ரோலில் இருக்கிறாரு. ஸோ நம்ம எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, எதுக்காக துஷாராவை மும்பை இந்தியன்ஸ் ப்ளே பண்ண மாட்டேங்கிறாங்க, துஷாரா மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவனில் ஏன் ஆட மாட்டேங்கிறாருன்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்தது. அந்த டவுட்டை ஆன் ஏரில் இப்போ நம்மளுடைய மலிங்கா கிளியர் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஸோ ஆக்ஷனில் துஷாராவை எடுக்கிறதுக்கு முன்னாடியே மும்பை இந்தியன்ஸ் பிளான் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ஸோ அது அவங்க பும்ராவோட காம்பினேஷனாக ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காம்பினேஷனை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுடைய பவுலிங் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பும்ராவோட காம்பினேஷனுக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர், ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டராக ஹர்திக் பாண்டியா அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹிட் த டெக் பவுலராக ஜெராட் கோயிட்ஸே ஹூ கேன் பேட், அதாவது பேட்டிங்கும் பண்ண முடியும் அப்படிங்கிற லெவலில் ஒரு ஹிட் த டெக் பவுலர் அப்படின்னு சொல்லி ஜெராட் கோயிட்ஸே அந்த இடத்துல அவங்க பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ டோட்டலாக இப்போ துஷாராவை பொறுத்த வரைக்கும் அவரால் பேட்டிங் பண்ண முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக துஷாரா ஒரு பேட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன்லாம் கொடுத்துருக்கிறாரானா கிடையாது. ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா பும்ராவோட லெஃப்ட் ஆர்ம் பேசர் வேணும்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு மேட்ச் லூக்குட்டுக்கு டெபு கொடுத்து உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டாக அடுத்த மேட்சே துஷாரா ஆட மாட்டேங்கிறாரு. பட் ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த உடனே லூக்குட்டாக வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி அப்போவே ஒரு கான்ட்ரவர்சி கிளம்பிச்சு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் பேசர் அப்படிங்கிற அடிப்படையில் லூக்குட்டுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் லூக்குட்டியே பேக் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் பிளேயர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அடிப்படையில் குவின்னா மெக்காப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ வரைக்கும் அவர் தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ பும்ராவோட ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளானாக போயிட்டு இருக்குது. ஸோ அதுதான் இப்போ அவங்க எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸோட கிளியர் கட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான், அவங்களுடைய அந்த ஒரு டீம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது எப்பவுமே இப்படி தான் இருக்கும். இந்த ஒரு பிளான் நாங்கள் மாற்ற மாட்டோம் அப்படிங்கிறதையும் மலிங்கா இப்போ ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஸோ அப்போ எப்படின்னா ப்ரோ, ஒரு துஷாராவால் ஆடவே முடியாதா பிளேயிங் லெவனில் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கும் நம்மளுடைய மலிங்கா கிட்டே ஆன்சர் இருக்குது. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஸோ இப்போ துஷாரா உள்ளே விளாடணும் அப்படின்னா ஒரே ஒரு பிளேயரை மட்டும்தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும், வேறு யாரையுமே நம்ம கை வைக்க முடியாது. அந்த பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவல் பிரீவிஸ். ஸோ டிவல் பிரீவிஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபாரின் ஓவர்சீஸ் ஸ்லாட்டில் இம்பாக்ட் பிளேயராக உள்ளே ஆடிட்டு இருக்காரு. ஸோ டிவல் பிரீவிஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி துஷாரா உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா எப்படி ப்ரோ இப்போ பேட்டிங் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு கொஷின் வரும். பட் அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சூரியகுமார் யாதவ் இன்றைக்கி வந்துடுவார். ஸோ சூரியகுமார் யாதவ் உள்ளே வந்த உடனேயே கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய காம்பினேஷன் அப்படிங்கிறத மாற்றுவாங்க. அப்படி காம்பினேஷன் மாறும்போது டோட்டலாகவே டிவல் பிரீவிஸோட இடத்துல சூரியகுமார் யாதவ் உள்ளே வரப்போகிறது கிடையாது. நமாந்தீரோட இடத்துல சூரியகுமார் யாதவ் உள்ளே வருவார். டிவல் பிரீவிஸோட இடத்துல நீகல் வதீரா அப்படி இல்லைனா விஷ்ணு வினோத் இவங்களை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக குவின்னா மெக்காப்பாவை அவங்க வெளியே விட்டுருவாங்க அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய அசம்ஷனாக போயிட்டு இருக்கு. ஸோ குவின்னா மெக்காப்பா அப்படின்னு சொல்லி அவரை வெளியே எடுத்துட்டு அவரோட இடத்துல துஷாராவை ஆட வைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய பிளானாக போயிட்டு இருக்கு. அந்த லெஃப்ட் ஆர்ம் பேசர் அப்படிங்கிற காம்பினேஷனை இதுக்கப்புறம் எவாக்குவேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மைண்ட் செட்டுக்கு இப்போ டீம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் மலிங்கா சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் துஷாரா கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் அவைலபிளாக இருக்கும்போது அவர் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ துஷாரா இப்போ ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பிளேயராக தான் இருந்துட்டு வராரு. இப்போ டீமோடையும் ரெகுலராக ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறதுலையும் ஈடுபட்டு இருக்கிறாரு. ஸோ அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது செம சூப்பராக இருந்ததை மலிங்காவோட கோச்சிங்கில் எம்ஐ கேப்டன் சைட்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம நம்ம அவருக்கு டெபுவே கொடுக்காம இந்த சீசன் முடிச்சு வச்சு அவர் பெஞ்சிலே வச்சு அமுச்சுட்டோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கிரைம் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ துஷாரா உள்ளே வரும்போது மலிங்கா சொன்ன மாதிரியான காம்பினேஷன் யோசிச்சு பார்த்தா லெஃப்ட் ஆர்ம் பேசர் அப்படிங்கிற அடிப்படை கண்டிப்பாக எவாக்குவேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் பிளேயிங் லெவனில் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணி லெஃப்ட் ஆர்ம் பேசரையும் வச்சு துஷாராவையும் வைக்கணுமா அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா கண்டிப்பாக அவங்க ஹிட் த டெக் பவுலர் அப்படின்னு சொல்லி ஜெராட் கோயிட்ஸை பேக் பண்ணும்போது கண்டிப்பாக ஜெராட் கோயிட்ஸை அந்த இடத்துல அவங்க ரிலீவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அவர் உள்ளே அவரோட பிளேஸை பேக் பண்ணி தான் வச்சிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட காம்பினேஷன் ஸ்கையோட அரைவலுக்கு அப்புறம் வேறு லெவலில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிரான மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச்லேயே அந்த காம்பினேஷன் மாறுதா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் ஒரு வின்னிங் காம்பினேஷனுக்கு மாறி வேறு லெவலில் மாஸ் காட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹெவியாக தான் இருந்துட்டு இருக்கு. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீனோட ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.